Hi viewers, welcome back to Yuva's Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி கிட் வச்சு எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிரியாணி கிட்டுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சேமியா பாயாசம் மிக்ஸ் வந்து பாக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 125 rupees. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் பாக்கெட் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி உள்ள வந்து ஒரு ஸ்பைஸ் வச்சிருக்காங்க. ஸ்பைஸ் பாக்கெட் ஒன்னு. அப்புறமா பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறமா ரைஸ் வச்சிருக்காங்க. இது மூணும் தான் ஒரு பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நம்ம அந்த மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 minutes வந்து நல்லா ஊறட்டும். இன்றைக்கி 2 கிட் பிரியாணி மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ ஒரு பவுலில் அந்த பிரியாணி ரைஸை நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு 3 or 4 times வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸ் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்லேயும் 2 கிராம் அதில் போட்டிருப்பாங்க. அந்த கிராமையும் நம்ம அதிலே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு பாக்கெட் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பைஸ் எல்லாம் அதில் கொட்டிட்டு ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை வந்து 7 to 10 minutes நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ரைஸ் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது வந்து நம்ம எடுத்து நல்லா வடிகட்டிடலாம். இப்போ 4 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கீ இல்லை அவைலபிளா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் அந்த சிக்கனையும் போட்டு ஒரு 10 minutes நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹைதராபாடியோட ஸ்பெஷலே அந்த லேயர்ஸாக வர்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இப்போது ரைஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ஃப்ரை கிரேவி போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி எவ்வளோ ரைஸும் எவ்வளோ கிரேவி உங்கள்கிட்ட இருக்கிறோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயர்ஸாக போட்டுக்கலாம். இந்த ஆச்சி ஹைதராபாடி பிரியாணி மாதிரி இதிலே 3 டிஃப்ரெண்ட்டான பிரியாணிஸ் இருக்குது. ஹைதராபாடி பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, அப்புறமா திண்டுக்கல் பிரியாணி. நீங்களும் இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ஓகேவாக தான் இருக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம தம் போடணும். இந்த பிரியாணிக்கு எப்படி போடணும் அப்படின்னா, லேயர்ஸெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுலில் நல்லா ஹாட் வாட்டரை உள்ளே ஊற்றி திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes வந்து நல்லா தம் கட்டி வச்சுருங்க. நம்ம தம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்துட்டு ஒரு 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.